விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். செங்கோட்டையன் அவர்கள் கோபி என்னுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் கோட்டைன்னு சொன்ன அந்த கோபி செட்டிப்பாளையத்திலேயே போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சிருக்கிறாரு. இந்த செங்கோட்டையன் அவர்கள் அவர் மாட்டு கண்ணா பின்னான்னு தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிச்சுட்டு வந்தாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனை ஒரு மசுரா கூட மதிக்காம அவர் என்ன பேசினாலும் அதற்கு பதிலடி கொடுக்காம அவர் மாட்டு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு கோபியில பிரச்சாரத்துக்கு போன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த அளவிற்கு இறங்கி அடிக்கணுமோ அந்த அளவுக்கு இறங்கி இன்னைக்கு செங்கோட்டையனை அங்க செஞ்சுட்டு இருக்காரு அப்படிதான் சொல்லலாம். இன்றைக்கு அவர் கோபியில என்ன பேசினார் என்பதை பற்றி விரிவாக இந்த காணொலியில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு அவர் செங்கோட்டையன் இருக்கின்ற வரை யாராவது நிம்மதியா வாழ முடிஞ்சுதா? இந்த பகுதியில் இருக்கிற சிந்து ரவிச்சந்திரன் போட்டி கட்டி அனுப்பிச்சிட்டார். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் திரு கந்தசாமி அவர் என்ன செஞ்சார் பாவம். டிஸ்ட்ரிக்ட் சேர்மனே கட்சி விட்டு போறாங்கன்னா இவர் எப்படிப்பட்டவரா இருப்பார்? அவ்வளவு கீழ்த்தரமா பேசக்கூடிய மனிதர் இந்த செங்கோட்டையன். அப்படித்தானே? இந்த மரியாதை கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. மரியாதை இல்லாத ஒரு மனிதர். அப்படித்தானே? இன்றைக்காவது உலகத்துல தன் மனைவியும் மகனும் புருஷன் நல்லா இருக்குதுன்னு நினைப்பாங்க. நம்ம வீட்டுல பிள்ளைகளா அப்படித்தான் நினைக்குது. நம்ம வீட்டு மனைவியில அப்படித்தான் நினைப்பாங்க. நமக்கு பதவி வந்தா, கணவருக்கு பதவி இருந்தா மகிழ்ச்சியா இருக்கும். மகனுக்கு அப்பா பதவிக்கு தான் மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அம்மா அவர்கள் இவருக்கு அமைச்சரா கொடுத்த போது இவருடைய மனைவி திரு செங்கோட்டையனுடைய மனைவி திரு செங்கோட்டையனுடைய மகன் அங்க தலைமைச் செயலகம், அம்மா முதலமைச்சராக வந்திருக்காங்களே, தலைமைச் செயலகத்துக்கு வந்து புகார் கொடுத்தாங்க. அது கேவலமான புகார். நான் வந்து இந்த பதவிக்கு இருக்கிறதுனால அதை சொல்லல. அது என்ன குற்றச்சாட்டுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பிரச்சாரத்துக்கு போன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனை வச்சு எந்த அளவுக்கு கிழின்னு கிழிக்கணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சி கிழிச்சு விட்டுருக்காரு. அவருடைய தனிப்பட்ட தகவல்களிலிருந்து ஒரு எல்லையோட நிறுத்திக்கிட்டாரு. ஆனா தோண்டி எடுத்து மக்கள் மத்தியில இன்றைக்கு அம்பலப்படுத்தி விட்டார். செங்கோட்டையன் என்பவர் ஒரு துரோகி என்பதையும் அவர் அடையாளப்படுத்தி இருக்கிறார். நான் கூட நினைச்சேன், என்னங்க செங்கோட்டையன் கண்ணாமுன்னான்னு பேசிட்டு இருக்காரு கடந்த சில நாட்களாக, என்னென்னலாம் திரும்ப பேசினாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து காலில் விழுந்து பதவியை வாங்கினவரு. ஈவினிங் வந்து என்ன முதல்வர்னு சொன்னாங்க. விடிஞ்சு போய் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி கையில பொட்டி இருக்கு, அவரை முதல்வர்னு சொல்றாங்க. அப்படி இப்படின்னு என்னென்னமோ வந்து பேசிக்கிட்டே இருந்தாரு. நாங்க என்ன கேட்கிறோம்னாக்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொட்டி கொடுத்துதான் முதலமைச்சரானாரு அப்படின்னாக்க அவரை தேர்ந்தெடுத்தது சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே. அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுள் செங்கோட்டையன் நீங்களும் ஒரு ஆளு தானே. அப்ப நீங்களும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கை நீட்டி பொட்டி வாங்கினியா அப்படின்ற பொருள் படவுல அங்க என்ன நடந்தது இது யாருக்கும் தெரியாது. பணம் கைமாறப்பட்டதான் யாருக்கும் தெரியாது. அப்போ போற போகல நீ மாட்டும் வந்து எடப்பாடி பழனிசாமி கையில பொட்டி இருந்துச்சு, அவர் எல்லாருக்கும் பொட்டி கொடுத்துதான் அவர் முதலமைச்சர் ஆனார்னாக்க அப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நீயும் பொட்டி வாங்கினியா எடப்பாடி பழனிசாமி கிட்ட அப்படின்ற கேள்வி இன்றைக்கு வலுவாக எழும்புதா இல்லையா? அப்ப என்னடா இவர் மட்டும் பேசிக்கிட்டே போறாரு, இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு, அவரு மு.க. ஸ்டாலினையும் அந்த கருணாநிதி குடும்பத்தையும் தானே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் இன்னைக்கு தொகுதியில வந்து இன்னைக்கு செங்கோட்டையனை வச்சு செஞ்சிருக்காரு. ஏன் அப்படின்னாக்க, செங்கோட்டையனை அவர் ஒரு பெரிய தலைவராகவோ மூத்த தலைவராகவோ பார்க்கல. ஏன்னா தாவேகா என்ற கட்சி தொடங்கிய 2 வருஷம் தான் ஆகுது. அந்த கட்சியில் புதிய உறுப்பினராக தன்னை சேர்த்து கொண்ட செங்கோட்டையன் ஒரு ஜூனியர். எடப்பாடி பழனிசாமி கூட ஒப்பிடும்போது அவர் ஒரு ஜூனியர். அப்ப 50 ஆண்டுகளுக்கு மேல் பாரம்பரியம் கொண்ட அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி தொடங்கணும் கட்சியில போய் ஒருத்தன் சேர்றான்னா அவன் ஒரு சின்ன பையன், சில்லற பையன். அதனால அந்த சில்லற பைய பேசுறதுக்கெல்லாம் ஒரு பெரிய கட்சியினுடைய ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனாலதான் அவர் தவிர்த்துட்டு வந்திருக்காரு. ஆனா அந்த தொகுதிக்குன்னு போகும்பொழுது அந்த தொகுதியில நீ ஒரு வேட்பாளர், அப்போ உன்னுடைய செல்வாக்கு என்பது அந்த தொகுதிக்குள்ளதான், புரியுதுங்களா? அந்த தொகுதிக்குள்ளதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு அங்கேயே வச்சு அடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் தான் முதலமைச்சர் ஆக போறதை அவர் சொல்லிட்டு திரியிறாரு. ஏன் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் அவர் பின்னாடி போகல? சொல்லுங்க பாப்போம். அன்னைக்கு இயக்கம் அவ்வளவு நெருக்கடியாக இருந்த போது, அன்னைக்கு அதிமுக அவ்வளவு நெருக்கடியில இருந்த போது, எல்லாரும் பின்வாங்கி நின்ற போது, எல்லாரும் மூளைக்கு ஓடலாம் பிச்சுக்கிட்டு ஓடலாம்னு பார்த்த போது, அன்றைக்கு முன்னாடி வந்து இந்த இயக்கத்தை நான் நடத்துறேன்,
இந்த இயக்கத்துக்கு பொறுப்பை நான் ஏற்கிறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கு தீர்க்கமான முடிவெடுத்தது எடப்பாடி பழனிசாமி. அன்றைக்கு அவர் தீர்க்கமான முடிவெடுத்து இந்த 5 ஆண்டு காலம் கட்சியில இருக்கக்கூடிய துரோகிகள், எதிரிகள், அத்தனை பேரும் உளவாளிகள்னு அத்தனை பேரையுமே சமாளிச்சுட்டு இப்ப இன்னைக்கு கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறாருன்னா அது எடப்பாடி பழனிசாமி என்ற ஒற்றை நபர் மட்டும்தான் சாத்தியம். இப்ப புரியுதுங்களா? அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கரங்கள்ல இன்றைக்கு கட்சி பாதுகாப்பாக இருக்கிறது. ஒருவேளை இந்த செங்கோட்டையன் கையிலையோ அல்லது ஓபிஎஸ் கையிலையோ சசிகலா அவருடைய கைகளிலேயோ இந்த கட்சி ஒருவேளை சிக்கிருதுன்னு வச்சுங்களேன், இன்னாருக்கும் சின்ன பின்னமாக்கி சில்லறையாக்கு கூறு போட்டு வித்திருப்பானுங்க இந்த கூட்டம். அப்ப எடப்பாடி பழனிசாமி அதைத்தான் சொல்கிறார், நீ தைரியம் இல்லாத பய, நீ அன்னைக்கு பின்வாங்கி ஓடன, இயக்கத்தை பாதுகாக்க நீ முன்னாடி வரல, அன்னைக்கு முன்னாடி வரலால நான் வந்தேன், அதனால எனக்கு இந்த முதல்வர் பதவியை சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ உங்களுக்கோ எனக்கோ யாராவது வந்து உனக்கு முதலமைச்சர் பதவி தரேன் அப்படின்னாக்க வேணான்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. ஆனா அன்னைக்கு செங்கோட்டையன் எனக்கு வேணாங்க, ஏன்னா இந்த கட்சியில இருக்கக்கூடிய குழப்பம், சண்டை சச்சரவு எல்லாம் பார்த்துட்டு ஐயோ நான் வரணும்னு பின்வாங்கியவர் தான் இந்த செங்கோட்டையன். அப்போ ஒரு போர்க்களத்துல ஒரு பிரச்சனையின் போது அத்தனையும் சமாளித்து முன்னாடி நிக்கிறவன் தான் தலைவனாக இருக்க முடியும். புறம் இது காட்டிட்டு ஓடுறவன் ஒருபோதும் தலைவனாக இருக்க முடியாது. அதனால்தான் எடப்பாடி பழனிசாமியின் கைகளில் இன்றைக்கு கட்சி பாதுகாப்பாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம நீ என்னமோ சொல்றியே, நான் புரட்சி தலைவி அம்மாவோடு நேரடியாக தொடர்புல இருக்கிறவன், நான் அப்படியே போன் பண்ணி உடனடியாக பேசுவேன், புரட்சி தலைவி அம்மாவுக்கே வழிகாட்டியாக இருந்தவன், இப்படி சொல்லிதான் அந்த தாவேகா பயல்களை ஏமாத்தினான். செங்கோட்டையன் தாவேகாவில போய் சேர்ந்த உடனே தாவேகா பசங்களாம் செங்கோட்டையன் யார் தெரியுமா, அப்பேற்பட்ட ஆளு இப்பேற்பட்ட ஆளு, புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கே வழிகாட்டியவன். அம்மா மட்டும் இருந்தாலும் வச்சுங்க, அந்த வழிகாட்டியன்னு சொன்னவனை கையை பிடிச்சி வெட்டி விட்டு இருந்திருப்பாங்க. அப்படி வழிகாட்டியாக இருந்தவனே எதற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2012 கட்சியை விட்டு தூக்கி இடாச்சிட்டாங்க. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அங்கேயே சொல்றாரு, இது அவருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஊர்ல இருக்க அத்தனை பேருக்குமே தெரியும், கோபியில் இருக்க அத்தனை பேருக்குமே எதுக்காக செங்கோட்டையனுடைய பதவி 2012 புடுங்கி அவர் கட்சியில இருந்து தூக்கி எறியப்பட்டார்னு அத்தனை பேருக்குமே தெரியும். என்ன தெரியுமா பண்ணாரு? அந்த விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாகரிகம் கருதி மேடையில சொல்லல, ஆனா நாங்கள் சொல்றோம். செங்கோட்டையன் அவருடைய உதவியாளருடைய மனைவியை கரெக்ட் பண்ணிட்டார். அதாவது திருமணம் கடந்த உறவுக்கு போயிருக்கிறார் நம்ம செங்கோட்டையன். வயசு என்ன, 60-65 தொடுது. இந்த 60-65 வயசுலயும் முடிக்கு டைய அடிச்சுக்கிட்டு இளமை திரும்புதே அப்படின்னு பாட்டை போட்டுக்கிட்டு இன்னைக்கு செங்கோட்டையன் இன்னைக்கு வரைக்கும் கோபியில் செய்யக்கூடிய அட்டூழியம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்போ செங்கோட்டையன் அவருடைய உதவியாளர் மனைவியை கரெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு 10 ஏக்கர்ல ஒரு பண்ணை வீடு கட்டி கொடுத்து கோபி தொகுதிக்குள்ளேயே அங்க ஒரு உதவியாளர் மனைவியை வச்சுக்கிட்டு அங்க தனி கொடுத்தனம் நடத்துறாரு. வீட்டுக்கு போறதில்ல, பொண்டாட்டி பிள்ளைய பாக்குறது இல்ல, அந்த பண்ணை வீடே கதின்னு கிடக்குறாரு. அப்பதான் செங்கோட்டையனுடைய மனைவியும் மகனும் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. போய் புரட்சி தலைவி அம்மா அவருடைய காலில் விழுந்து, அந்த மனுஷனுக்கு புத்தி கெட்டு போச்சு, இந்த மாதிரி உதவியாளருடைய மனைவியே கூட்டிட்டு போயிட்டு பண்ணை வீடு கட்டி வச்சு அதுக்குள்ள வச்சுக்கிட்டு தனியா குடுத்தனம் நடத்துறாருமா, எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுமா, அந்த பெண்கிட்ட இருந்து செங்கோட்டையனை காப்பாத்தி கொடுமா, என் புருஷனை காப்பாத்தி கொடுமா அப்படின்னு சொல்லிதான் அங்க போயிட்டு புரட்சி தலைவி அம்மா அவருடைய காலில் செங்கோட்டையனுடைய மனைவியும் மகனும் காலில் விழுந்து அழுது பிறண்டு அழுததன் விளைவாக தான் நீ இவ்வளவு வேலை பார்க்கிற, என்னுடைய ஆட்சியில நான் ஒரு பெண்ணு, என்னுடைய ஆட்சியில ஒரு பெண்ணுக்கு என்னுடைய அமைச்சராக இருந்து கொண்டே நீ இந்த வேலை சேட்டையை பார்க்கிறேன்னு சொல்லிட்டுதான் அவரை பதவியிலிருந்து புடிங்கிட்டு துரத்தி விட்டாங்க. அதன் பிறகு எப்படி தெரியுமா பதவி கிடைச்சது? புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் கொடுக்கிறார் உங்களுக்கு பதவி. எப்படி? உங்களை மதிச்சு வயசுல மூத்தவர், கட்சியில மூத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு மதிச்சு பதவியை கொடுத்தாரு. அதே எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நீ எந்த இடத்துல இருந்த, இன்னைக்கு 10 ஏக்கர்ல பங்களா வச்சிருக்கிறன்னா அதுக்கு காரணம் யாரு? இந்த அதிமுக தொண்டன் உழைச்சுதானே உனக்கு இந்த பதவியை கொடுத்தான். இந்த அதிமுக தொண்டர்களுடைய உழைப்பிலும் ரத்தத்திலும் தானே நீ இவ்வளவு சொகுசு வாழ்க்கை வாழுற. ஆனா அந்த தொண்டர்களை நீ மதிக்கிறியா? உன்னை வளர்த்து ஆளாக்கி விட்ட அந்த கட்சிக்கு நீ விசுவாசமாக இருந்திருக்கிறியா? நீ திமுக காரன் கூட சேர்ந்துக்கிட்டு எப்படி உனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது அதிமுக காரன், ஆனா சட்டசபையில போயிட்டு திமுகவை வாழ்த்தி பேசுறனா நீ எவ்வளவு பெரிய துரோகி. அப்போ நீங்கள் எல்லாம் பச்சை துரோகி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கோபிச்செட்டிப்பாளையத்திலே போட்டு வெளுத்து வாங்கியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்பது அது ஒரு கூட்டணி கணக்கு. கட்சியினுடைய டாப் சீக்ரெட் தலைகளுக்கு மட்டுமே, அதிமுகவினுடைய கட்சியினுடைய டாப் சீக்ரெட் தலைகளுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு கூட்டணி கணக்கு விவரம். அந்த கூட்டணி கணக்கு விவரத்தை இந்த செங்கோட்டையன் அவர்கள் கசிய விட்டதால், உண்மை சொன்னா போட்டு கொடுத்துட்டாரு.
அதிமுகவுடைய உட்கட்சி டாப் சீக்ரெட்டான விஷயத்த இந்த செங்கோட்டையன் அவர்கள் போட்டு கொடுத்ததாலதான் இன்றைக்கு அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இல்லைன்னா இந்த தேர்தலில் அமையக்கூடிய கூட்டணி என்பதே வேறு. புரியுதுங்களா? சில விஷயத்த நாங்கள் வெளிப்படையா சொல்ல முடியாது. 2029 நாங்க சொல்றோம் இதற்கான விளக்கத்தை. ஒரு 3 வருஷம் பொறுங்க. அதனாலதான் மெயினா செங்கோட்டையனை தூக்கி வெளில அடிச்சாங்க. கட்சியினுடைய உயிர் நாடியான ஒரு டாப் சீக்ரெட்டை போயிட்டு நீ உடைச்சு விட்டுருக்கிற. திமுக கூட உறவு வச்சுக்கிட்டு நீங்க கட்சி அதிமுகவை கபலீகரம் பண்ண பாக்குற. அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி எங்களால் விட முடியும்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை கட்சியிலிருந்து முதல்ல நீக்கி விட்டதே. அவரை நீக்கும் போது அப்புறம் ஓபிஎஸ், சசிகலா இவங்களெல்லாம் நீக்கும் போது கட்சியினுடைய பல தொண்டர்களே நம்மகிட்டே கூட போன் பண்ணி என்னங்க இவர் இப்படி இருக்கிறாரு, எல்லாத்தையும் நீக்கி விட்டுட்டே போனா எப்படிங்க அப்படின்னு புலம்புனவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? அவர் அன்னைக்கு எடுத்த முடிவு சரியா? அவர் அன்னைக்கு சரியான முடிவு எடுத்திருக்காருயா? இவனுங்கெல்லாம் பச்சோந்தின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கியா? அவருக்கு தெரியாதா? இவ்வளவு நாள் நம்ம வெளியில இருந்து பாக்குறோம். அவனுங்க கூடவே கூடிக்கிட்டு இருந்து அவனுங்க கூடவே பேசிட்டு பழகிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா அவனுங்களுடைய புத்தி என்ன, அவர்கள் யாருக்கு விசுவாசமாக இருக்கிறாங்கன்னு? அப்போ ஒரு கட்சிக்கு தலைமைக்கு விசுவாசமாக இல்லாத வேறொரு கட்சியினுடைய பி டீமாக செயல்படக்கூடியவர்களை கண்டறிந்து களை எடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. அததான் இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துல போட்டு பொழந்துட்டு இருக்காரு. உனக்கு நீ இப்ப வச்சிருக்கிறல்ல 30 ஏக்கர்ல ஒரு கல்லூரி, கதிர் கல்லூரின்னு, அந்த கல்லூரி எப்படி வந்தது? பண்ண வீடு எப்படி வந்தது? நீ யார வச்சிருந்தன்ற முதற்கொண்டு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. செங்கோட்டையா பார்த்து பத்திரமா இருந்துக்க. உன்னுடைய மண்டவாளத்தெல்லாம் நான் டிவியில விட்டனா நீ வெளியில வர முடியாது, ரோட்டுல நடமாட முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? செங்கோட்டையனுடைய மனைவியும் மகனும் சும்மா போய் புரட்சி தலைவி அம்மா காலில் விழல. ஆதாரம், மொத்த ஆதாரத்தோட, வீடியோ கேசட் ஆதாரத்தோட தான் போனாங்க புரட்சி தலைவி அம்மா கிட்ட. இன்றைக்கும் கட்சியினரிடம் பாதுகாப்பாக இருக்குது. கட்சியினுடைய ஹையர் அபிஷியல் கிட்ட செங்கோட்டையனுடைய வீடியோக்கள், டாக்குமெண்ட்டுகள் அத்தனையுமே அப்படியே பாதுகாப்பாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாகரிகம் கருதி அதை வச்சிருக்காரு. சரி, கட்சியினுடைய மூத்தலைவராக இருந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கு மேலேயும் ஒருபடி கீழ்த்தரமாக செங்கோட்டையன் இறங்கினால் அப்புறம் அதிமுகவினுடைய பதிலடி வேற மாதிரி இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அங்கேயே சொல்றாரு, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, என்னை சீண்டி விடாத, நான் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சேன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் வெளியிட்டேன்னா நீ ரோட்லயே நடமாட முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? செங்கோட்டையனுடைய அந்தரங்கள் மொத்தமும் அதிமுக தலைமையிட பத்திரமாக இருக்கிறது. சரி, ஒரு தனி நபரை இப்படி டார்கெட் பண்ணக்கூடாதுன்ற ஒரே காரணத்திற்காக அதிமுக நாகரிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை செங்கோட்டையன் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம அந்த செங்கோட்டையன் என்ற நபரினுடைய கேரக்டரை கரெக்டா கணிச்சு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. செங்கோட்டையன் என்பவன் ஒரு ஆணவம் பிடிச்ச, கர்வம் பிடிச்ச மனுஷன். ஏழையும் பணக்காரனையும் வித்தியாசமா பார்ப்பான். இந்த கட்சியிலிருந்து எவ்வளவோ பணத்தை சுரண்டி தின்னுட்டான், ஆனா ஒத்த ரூபாய் கூட வெளியில எடுக்க மாட்டான். எப்படி அவனை நம்பி வந்தவர்களுக்கு கூட அவன் கவனிக்க மாட்டான். அதனாலதான் செங்கோட்டையன் கூடவே போயிட்டு தாவேகாவில இணைந்த கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் மீண்டும் அதிமுகவிலேயே 2 வாரத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து, உள்ளூர்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்தித்து மீண்டும் தங்களை கட்சிக்குள்ளே இணைத்துக் கொண்டார்கள். செங்கோட்டையன் அப்ப தன்னை நம்பி வந்தவர்களுக்கே ஒன்றும் செய்யல, தனக்கு துணை நின்றவர்களுக்கே ஒன்றும் செய்யல. செங்கோட்டையன் 10 ரூபா ஒருத்தவன் பாக்கெட்ல இருக்குன்னா அந்த 10 ரூபாய் எப்படிதான் திருடணும்னு தான் பாப்பானே தவிர 10 ரூபா மேல வச்சு இந்தாயா வாழியான்னு ஒருபோதும் செங்கோட்டையன் வாயிலிருந்து வராது. அப்படிப்பட்ட ஒரு மகா கஞ்சன், மகா கொள்ளைக்காரன் தான் இந்த செங்கோட்டையன். இது அத்தனையுமே எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். அதனாலதான் இன்றைக்கு செங்கோட்டையனை அவருடைய கோபி தொகுதியிலே போயிட்டு முடிச்சு விட்டுருக்காரு அப்படின்னு நாம சொல்லணும். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளவோ நாகரிகமாக தொடர்ச்சியாக செங்கோட்டையன் என்னதான் பேசினாலும் எல்லாத்தையும் கடந்து வந்தாரு. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அங்க வச்சு பொழக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பொழந்து விட வேண்டியதுதான். அப்போ செங்கோட்டையன் இவ்வளவு நாள் என்னென்ன அலிகேஷன்லாம் வச்சிருந்தாரோ எல்லாத்திற்குமான விடையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிவிட்டார். அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையனை ஒரு மசுராக கூட மதிக்காததால் இவ்வளவு நாள் அவருடைய விமர்சனத்தை கண்டுகொள்ளவே இல்லை. இப்ப வரைக்குமே செங்கோட்டையன் ஒரு ஜூனியர் தான். தாவேகா என்ற 2 வயதுடைய குழந்தை கட்சியில் அவர் சேர்ந்திருப்பதால் அவர் ஜூனியர் தான். எங்களை விட ஜூனியர் தான் செங்கோட்டையன். அப்போ சேராத இடத்தில் சேர்ந்து இன்றைக்கு செங்கோட்டையன் இப்படி தற்குறித்தனமாக பேசி கொண்டு தெரிகிறார். செங்கோட்டையனுடைய மொத்த அந்தரங்கம் விஷயமும் எங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கிட்டையும் இருக்கு. இதற்கு மேலும் செங்கோட்டையன் இறங்கி வருவாரே ஆனால் அதையெல்லாம் வெளியிடுவதற்கும் நான் தயங்க மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சும்மா செருப்ப கரடி அடிச்சது போல இன்றைக்கு மிக சூப்பராக அந்த இடத்துல பேசி தன்னுடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய தொகுதியில இதோட 10வது முறை நிற்க போகிறேன். என்னுடைய தொகுதியில நான் பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்துல கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல இந்த தடவை நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு அதே கோபியில சவாலும் விட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.
நன்றி.